ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சூப்பராக ஒரு சிக்கன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துட்டு இருந்த மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். மிதமான தீயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இல்லை சேர்த்துடலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தால் சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிறது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் பாதி அளவு வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் கறி மசாலா, இவ்வளவும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ திரும்பவும் இதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லாவே வந்துட்டுருக்குது. இப்போ கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் அப்புறமா சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.